உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் நம்மை படைத்தவனுக்கே உண்டாகட்டும். இன்று நாம் பார்க்கக்கூடிய வரலாறு ஃபாத்திமா அலி அவர்களுடைய வரலாறு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளான ஃபாத்திமா அலி அவர்களுடைய வரலாறை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் அழைப்பு பணியை தொடர்ந்திருந்த ஆரம்ப காலகட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்ற பாதையெல்லாம் வசை வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்திய கொண்டும் எதிரிகள் தங்களால் முடிந்த வரையறையற்ற தொல்லைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தும் அதன் மூலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுகின்ற சிரமங்களை கண்டு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே திளைத்து கொண்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அபுஜஹில் ஒருவரை அழைத்து, இந்த வீட்டத்தில் ஒரு ஒட்டகம் பிரசவித்து இருக்கிறது, அதனுடைய கழிவையும் இரத்தத்தையும் அசுத்தத்தையும் அள்ளி வருமாறு அவன் அதை கொண்டு வந்ததும் தொழுகையில் சுஜூதில் இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்தில் போட்டு விடுகிறான். சுஜூதிலிருந்து தலையை நிமிர்த்தினால் அந்த அசுத்தத்தின் குடல்களின் இரத்தம் முகத்திலும் உடல் முழுவதும் விழுந்து படர்ந்துவிடும் என்பதனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரமாக சுஜூதிலே இருந்தார்கள். இந்த காட்சியை அங்கு இருந்த ஹப்பா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பலகீனமான சஹாபாக்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த கயவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கவோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்தில் இருந்து அந்த குடல்களை அகற்றவோ சக்தியற்றவர்களாக இருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நிகழ்வை குறிப்பிடும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிலையை பார்த்து தோழர்கள் ஒருவருக்கொருவர் விழுந்தடித்து சிரித்து கொண்டிருந்த குறைஷி குல காதில் சிரித்து ஒருவருக்கொருவர் விழுந்தும் சாய்ந்தும் சிரித்து கொண்டார்கள் என்பதை சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மகளான அந்த நேரத்தில் 7 வயது பூர்த்தியான சிறுமி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். தனது அருமை தந்தைக்கு இழைக்கப்பட்டிருக்கும் இந்த அநீதங்களை பார்த்து அங்கு கூடி நின்று சிரித்து கொண்டிருந்த அனைத்து கயவர்களின் சிரிப்புகளையும் பார்த்தும் அதை சகித்து கொள்ளாமல் அத்தீயவர்களை திட்டியவாறே தேம்பி அழுது கொண்டும் தனது பிஞ்சு கரங்களால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது போடப்பட்டிருந்த அசுத்தங்களையும் கழிவுகளையும் அகற்றி விடுகிறார்கள். ஆனால் தனக்கு ஏற்படும் எப்பேற்பட்ட சிரமங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு முன்னால் நோகடிக்கப்படுவதையோ அவமானப்படுத்தப்படுவதையோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொழுகையை முடித்துவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பக்கம் பார்க்கிறார்கள். தன்னுடைய அருமை தந்தையின் நிலைமையை கண்ட கலங்கி நின்று பார்த்து நின்ற அருமை மகளை இறுக்க அணைத்து கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரங்கள் வாரி முத்தி இருந்தன. அப்போது, யா அல்லாஹ், இந்த உத்பாவை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த ஷைபாவுடைய விடயத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த அபுஜஹிலுடைய விடயத்தை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் என்று 7 நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு பிரார்த்தித்தார்கள். தன்னுடைய அருமை தூதரின் பிரார்த்தனை, சுவனத்தின் தலைவியின் அழுகை, இஸ்லாத்தின் முதல் யுத்தமான பத்ர் யுத்தத்தில் இந்த 7 பேருடைய உடலும் சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடப்பதை சஹாபாக்கள் பார்த்தார்கள்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு பிரயாணம் செய்ய நாடினால் இறுதியாக பார்க்கும் முகம் ஃபாத்திமா அலி அவர்களுடைய முகமாகத்தான் இருக்கும். பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக பார்க்கும் முகம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமுகம்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸ்: கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடப்பார்களோ அப்படியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் நடப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுடன் நடந்து வந்து கொண்டிருக்கும் ஃபாத்திமா அலி அவர்கள் அதே போன்றே ஃபாத்திமா அலி அவர்களும் நடப்பார்கள். நபி அவர்கள் நடந்து வருவதை போன்றே இருக்கும் ஃபாத்திமா அலி அவர்கள் நடவையும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதய கொழுந்து என்று வர்ணிக்கப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக ஆரம்பத்தில் ஹப்சாவுக்கும் அடுத்து மதீனாவுக்கும் சுஜூது செய்து இஸ்லாத்திற்காக இறந்து ஹைரத்துல் செய்த 2 உன்னத சிறப்புகளை அடைந்தவர். இஸ்லாத்தின் முதல் யுத்தமான பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்களில் தாகித்து வந்தவர்களுக்கு நீர் புகட்டி, காயப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுத்து, வாளை ஏந்தி கரத்தில் நிற்காமலேயே அந்த பத்ரில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் என்று தமது ஞானத்தை பதித்து பத்ர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண தருவாயில் நோயினால் அவதியுற்று சிரமப்பட்டு கொண்டிருக்கும் காட்சியை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலங்கி நிற்க, அக்காட்சியை பார்த்துவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகளை அழைத்து காதிற்குள் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொன்ன ரகசியத்தையோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அழுது கொண்டிருந்த மகளை மீண்டும் அழைத்து இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்கிறார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அன்று சொல்லப்பட்ட ரகசியம் சம்பந்தப்பட்ட அந்த விடயத்தை கேட்கிறார்கள். என் அருமை தந்தை என்னை அருகில் அழைத்து, ஃபாத்திமாவே, ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து குர்ஆனை முழுமையாக ஒரு முறை ஓதி காண்பித்தார்கள். ஆனால் இந்த வருடம் மட்டும் 2 முறை முழுமையாக ஓதி காண்பித்து சென்று இருக்கிறார்கள். இதுவே எனது மரணத்திற்கான அறிகுறி என்று நான் காண்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் நான் அழுதுவிட்டேன். அழுது கொண்டிருந்த என்னை மீண்டும் அழைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது அருமை மகளே, சுவனத்து பெண்களின் தலைவியாக நீ இருப்பதை விரும்பவில்லையா என்று கேட்க நான் சிரித்து விட்டேன் என்றும் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பில், எனக்கு பின்னால் என் குடும்பத்தில் முதலாக சந்திக்க வருவது நீதான் என்றும் அந்த செய்தியை சொன்னதும் அதையும் கேட்டு நான் சிரித்து விட்டேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்றே அடுத்த 6 மாதங்களிலேயே ஃபாத்திமா ரலி அவர்களும் தமது 28வது வயதில் இந்த உலகத்தில் விடை கொடுத்து மறுமை உலகம் செல்கிறார்கள். தனது 28 வயதிலே கியாமத் நாளில் தோன்ற இருக்கும் அனைத்து பெண்களுக்குமான எண்ணற்ற முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் ஃபாத்திமா ரலி அவர்கள். அந்த உத்தம பெண்மணி இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த நாளிலிருந்தே அவர்கள் மரணிக்கும் வரையிலான இடைப்பட்ட நாட்கள் வறுமையின் உச்சம் என்றே சொல்லலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சம்பாத்தியம் என்னவென்றால், மஸ்ஜிதின் நபவியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் உட்கார்ந்து குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் படித்து கொண்டிருப்பார்கள். யாராவது
தங்களது தோட்டங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கோ வேலையாட்கள் தேடி வந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வேலையை செய்து கொடுத்துவிட்டு அதற்கு கொடுக்கக்கூடிய பணத்தையோ கூலியோ உணவையோ எடுத்து வந்து தனது குடும்பத்துடைய பசியையும் தேவையையும் போக்கிவிடுவதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வருமானமாகவும் மிக சிறிய செயல்பாடாகவும் இருந்தது. இப்படி ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த 4 ரொட்டிகளை எடுத்து வந்து தனது மனைவியான ஃபாத்திமா ரலி அவர்களிடம் கொடுக்கிறார்கள். 4ல் ஒரு ரொட்டியை ஒரு கணவருக்கும் மற்ற 2 ரொட்டிகளை தன்னுடைய அருமை மகனான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள். மீதி இருக்கும் ஒன்றை தான் சாப்பிட எடுத்து வைக்க போது தனது தந்தையின் ஞாபகம் வருகிறது. அதனை சுற்றி எடுத்து வந்து தனது தந்தைக்கு கொடுத்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்பதை பார்த்து கொண்டிருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனது அருமை மகளே, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக 3 நாட்களுக்கு பின்னால் உனது தந்தை உண்ணும் உணவு இந்த ரொட்டி தான். சொத்துக்களாலும் செல்வங்களாலும் கண்ணியம் என்று இருந்தார். நபி அவர்களை விட ஒரு பணக்காரரை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்க மாட்டான். மெஹ்ராஜின் போது அனைத்து நபிமார்களுக்கும் இகாமத் செய்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முகமதை படைக்கவில்லையானால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று சிறப்பித்து கூறப்படுபவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவும் 3 நாட்களுக்கு பின்னால் ஒரு ரொட்டி. சுபஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனக்கு மாதுளம்பழம் சாப்பிட ஆசையாக இருக்கிறது என்று கூற சந்தைக்கு சென்று ஒரு மாதுளை பழத்தை வாங்கி வருகிறார்கள். வரும் வழியில் ஒரு யாசகர் பசியோடு இருப்பதை பார்த்துவிட்டு அதை யாசகருக்கு கொடுத்துவிட்டு வெறும் கையாக அலி வீட்டுக்கு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலி ஆசையாக கேட்ட ஒரு மாதுளை பழத்தை கூட தன்னால் கொடுத்து வாங்க முடியவில்லையே என்று அலி அவர்கள் மரணம் வரை அந்த வலி இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் ஃபாத்திமா ரலி அவர்களுடைய செல்வங்களான ஹசன் ஹுசைன் அவர்களும் சேர்ந்து நோன்பு நோற்றுள்ளார்கள். தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய குழந்தைகளுக்கு பசிக்காவது ஏதாவது ஒரு உணவை வாங்க வேண்டும் என்பதை உணர்ந்த ஃபாத்திமா ரலி அவர்கள் தனது கணவனிடமும் எதுவும் இல்லை என்பதை அறிந்து வீட்டில் தேடி பார்த்து ஒரு துணியை எடுத்து வந்து அலி அவர்களிடம் கொடுத்து, இதனை சந்தையில் விற்றுவிட்டு கிடைக்கும் பணத்தில் ஏதாவது உணவு வகைகளை வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். துணியுடன் சென்ற அலி அவர்கள் அதனை விற்றுவிட்டு அதில் கிடைத்த 6 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போது ஒரு யாசகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்திலிருந்து எனது இந்த சிரம நிலைக்கு உதவக்கூடியவர் யாரும் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 6 திர்ஹத்தையும் அவர்களுக்கே கொடுத்துவிட்டு வெறும் கையாக வருகிறார்கள். அலி அன்ஹு அவர்கள் அதே பாதையில் இன்னும் குதிரையுடன் ஒருவர் வருகிறார். அலி அவர்கள் பார்வை அந்த குதிரையின் மீது படுகிறது. அந்த குதிரையுடைய கம்பீரத்தின் தோற்றமும் அழகு வசீகரம் அனைத்துமே அலி அவர்களுக்கு பிடித்து போக அதனை வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அலி அவர்களுடைய ஆர்வமான பார்வையை புரிந்து கொண்ட அந்த குதிரையின் வந்த நபர், இந்த குதிரையை வேண்டுமானால் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, அலி அவர்கள் இந்த குதிரையை வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை என்று
சொல்கிறார்கள். இப்போது பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கிடைக்கும்போது கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதை சரி என்று ஒத்துக்கொண்டு அலீர் அலி அவர்கள், இந்த குதிரையுடைய வெகுமதி எவ்வளவு? அந்த மனிதர், இந்த குதிரையை உமக்கு 100 திர்ஹமுக்கு தருகிறேன் என்றதும் அலீர் அலி அவர்கள் அந்த குதிரையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அலீர் அலி அவர்கள் வந்து கொண்டிருக்கும் அதே பாதையில் இன்னும் ஒரு மனிதர் வருகிறார். அலீர் அலி அவர்கள் வந்து கொண்டிருந்த அந்த குதிரையை பார்க்கிறார். அந்த குதிரையுடைய வசீகரையுடைய தோற்றமும் அந்த நபருக்கும் பிடித்து போக, அலீர் அலி அவர்களை பார்த்து, இந்த குதிரையை எனக்கு விற்றுவிட முடியுமா என்று கேட்க, அலீர் அலி அவர்கள், தாராளமாக விற்கிறேன், இதனுடைய வெகுமதியை நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே அந்த மனிதர் சொல்கிறார், இந்த குதிரையை நான் உங்களிடமிருந்து 160 திர்ஹமுக்கு நான் வாங்குகிறேன் என்று சொல்கிறார். அலீர் அலி அவர்கள் அந்த குதிரையை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு 160 திர்ஹத்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். குதிரையை விற்ற பணத்தோடு வந்த அலீர் அலி அவர்கள் ஆரம்பமாக தனக்கு குதிரையை விற்ற நபருக்கு 100 திர்ஹத்தை கொடுத்துவிட்டு மீதி 60 திர்ஹத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஃபாத்திமா அலி அவர்களுடைய கைகளில் கொடுக்கிறார்கள். நான் கொடுத்த அந்த துணிக்கு நிச்சயம் இவ்வளவு வெகுமதி கிடைத்திருக்காதே என்று அலீர் அலி அவர்களை பார்த்து ஃபாத்திமா அலி அவர்கள் கேட்கிறார்கள். நடந்தவற்றை அனைத்தையும் ஒன்று விடாமல் அலீர் அலி அவர்கள் ஃபாத்திமா அலி அவர்களுக்கு சொல்கிறார்கள். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி இந்த விடயங்களை அவர் அனுமதி தராத வரையில் இதிலிருந்து 1 திர்ஹத்தையும் எனக்காகவும் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று, தான் பசித்திருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் பசியாலும் துடிக்கிறார்கள், கணவன் கொண்டு வந்த பெருமுகமதியான தொகையை பார்த்து மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு பதிலாக ஃபாத்திமா அலி அவர்கள் மனம் அதை ஏற்க மறுத்து கணவனுடன் வாதிட ஆரம்பிக்கிறார்கள். இருவரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நடந்த விடயங்கள் அனைத்தையும் சொல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னார்கள், அலியே, உமக்கு ஆரம்பமாக அந்த குதிரையை விற்றவர் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த குதிரையை உம்மிடமிருந்து வாங்கி சென்றவர் யார் தெரியுமா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த குதிரை இந்த உலகத்துடைய குதிரை அல்ல, அது சொர்க்கத்தில் உள்ள குதிரை. அது அல்லாஹ்வால் இம்மண்ணிற்கு அனுப்பப்பட்ட குதிரை. நீர் செய்த 6 திர்ஹமுக்காக அல்லாஹ் உமக்கு 60 திர்ஹத்தை உங்களுக்கு தர நினைத்தான், தந்துவிட்டான். அதன் பிறகுதான் அலீர் அலி அவர்களிடமிருந்து ஃபாத்திமா அலி அவர்கள் அனுமதித்தார்கள் என்ற வரலாறு இன்றைய பெண்களுக்கு பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. ஒருமுறை உமர் அலி அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் உச்சி வெயில், பாலைவன அனல். அதனை தாண்டியும் உமர் அலி அவர்கள் அந்த மதீனத்து வீதியில் நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த நேரத்தில் இந்த பாலைவன வெயிலிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று உமர் அலி அவர்கள் பார்த்து அபூபக்கர் அலி அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களை பார்த்து உமர் அலி சொல்கிறார்கள், பசியை தாங்க முடியவில்லை, வீட்டில் இருக்கவும் சக்தி இல்லை. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதை விட்டு சென்று கொண்டிருக்கிறேன். அங்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து திண்ணை தோழர்களுக்கு கொடுக்கப்படும் உணவிலிருந்து நானும் சாப்பிட்டு கொள்ளலாமே என்ற காரணத்திற்காகத்தான் இந்த நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறி வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உமர் அலி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள்,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீர் எந்த காரணத்திற்காக உமது வீட்டிலிருந்து வெளியேறி வந்து கொண்டிருக்கிறாயோ அதே காரணத்திற்காகத்தான் நானும் வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் பசி தாங்க முடியாத நிலை. வாருங்கள், இருவருமே சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லலாம் என்று 2 சஹாபாக்களும் வந்து கொண்டிருக்க, அதே உச்சி வெயிலில் தூரத்தில் ஒரு உருவம் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். இருவரும் நெருங்கும் போதுதான் தங்களை நோக்கி வந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். தன்னுடைய 2 நண்பர்களையும் அதே பாதையில் பார்த்துவிட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த உச்சி நேரத்திலேயே நீங்கள் இருவரும் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், பசி தாங்க முடியவில்லை. வீட்டிலேயே இதற்கு மேல் இருந்து சகித்து கொள்ளும் எங்களுக்கு சக்தி இல்லை. அதனால்தான் தங்களிடத்தில் ஏதாவது உணவு இருக்குமோ என்ற எண்ணத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் என்று 2 சஹாபாக்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 2 நண்பர்களையும் பார்த்து சொல்கிறார்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் இருவரையும் எந்த காரணம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறதோ அதே காரணத்திற்காகத்தான், அதே பசிதான் என்னையும் வீட்டிலிருந்து வெளியேற்றி உங்களுக்கு முன்னால் அனுப்பியிருக்கிறது. வாருங்கள், மூவரும் சேர்ந்து அபு அய்யூப் அவர்களுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 சஹாபாக்களும் சஹாபியுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். இந்த அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் வீட்டில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருந்த ஆரம்ப காலத்தில் 6 மாதங்கள் தங்கியிருந்தார்கள். அந்த சஹாபி ஓரளவு செல்வ செழிப்பு படைத்திருக்கு சஹாபி என்பதால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் ஒருவராக இருந்த காரணத்திலும் பசியோடு இருந்த 2 நண்பர்களையும் அழைத்து கொண்டு உரிமையோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய வீட்டிற்கு வந்து கதவை தட்டுகிறார்கள். முதலாவதாக சலாம் சொல்லி கதவை தட்டுகிறார்கள், பதிலில்லை. 2வது முறை சலாம் சொல்லி கதவை தட்டுகிறார்கள், அப்பொழுதும் பதிலில்லை. 3வது முறை சலாம் சொல்லி கதவை தட்டி பார்க்கிறார்கள், பதில் எதுவுமே வராத காரணத்தினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 நண்பர்களையும் அழைத்து கொண்டு திரும்பி செல்ல முற்படும்போது அதே நிமிடம் அந்த கதவு திறக்கப்படுகிறது. கதவை திறந்துவிட்டு மறைந்தவாறே நின்ற அபு அல் அன்சாரி அவர்களுடைய மனைவி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முதலாவது முறையாக சலாம் சொல்லி கதவை தட்டும் போதே நான் இங்கேதான் நின்று கொண்டிருந்தேன். எனது குடும்பத்திற்காக சலாம் சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள். அதனால் முதல் சலாத்திற்கே பதில் சொல்லிவிட்டால் எங்களுக்கு சலாம் என்னும் பிரார்த்தனையை நீங்கள் அதோடு விட்டு இருப்பீர்கள். அதனால்தான் அமைதியாக இருந்தேன். 2வது 3வது முறை சலாம் சொல்லுவரை நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். பின்பு மூவருக்கும் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு, என் அருகில் இருக்கும் தோட்டத்தில்தான் என்னுடைய கணவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போதே இந்த நிமிடமே அவர்களை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி செல்ல, அபு அய்யூப் அல் அன்சாரியை அவர்களிடத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அதை கேட்ட அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைய நாள் என்னை விட விருந்தாளியாக செயல்படக்கூடிய யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இன்று என் வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளிகளை விட
சிறந்தவர்கள் யாராக இருக்கவும் முடியாது, யார் வீட்டிற்கும் போய் இருக்கவும் முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பதற்காக பேரித்தம் கனிகளை பறிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையான பழங்களை விரும்பி சாப்பிடுவார்கள்? கனிந்த பேரித்தம் பழங்களையா, அல்லது காய் பருவத்தையா, அல்லது கனிவதற்கு நெருக்கமான முதல் பருவத்தையா என்பதை சந்தேகித்து 3 வகையிலுமே ஒவ்வொரு குலைகளை பறித்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றுவிட்டு அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் ஏதாவது உணவு சமைப்பதற்கு உள்ளே செல்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு ஆட்டை அடித்து சமைக்க கொடுத்துவிட்டு ரொட்டிகளை சுடுமாறு மனைவிக்கும் சொல்லிவிட்டு அபு அய்யூப் அல் அன்சாரி அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழர்களுடனும் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சமையல் முடிந்தவுடன் மனைவியிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. அபு அய்யூப் அல் அன்சாரி அன்ஹு அவர்கள் சென்று ஒரு தட்டில் உணவை எடுத்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோழர்களுக்கு முன்னாலும் வைக்கிறார்கள். தமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த அந்த உணவு தட்டை பார்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து ஒரு ரொட்டி துண்டை எடுத்து அதிலே சில இறைச்சி துண்டுகளையும் எடுத்து அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய கரங்களில் கொடுத்தவாறே சொல்கிறார்கள், எனது மகள் ஃபாத்திமா ரலி சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிறது. இதை சென்று அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அந்த சஹாபி அழுது கொண்டே ஓடுகிறார்கள் ஃபாத்திமா ரலி அவர்களுடைய வீட்டிற்கு. அவர்களிடம் கொடுத்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். சாப்பிட்டு முடித்த பின்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், தோழர்களே, இத்தனை பசிக்கும் பின்னால் எங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த உணவுக்கானது நாளை கியாமத்துடைய நாளில் நாம் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ். யார் எந்த நபியை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைதான் இது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணமான அன்று ஆயிஷா ரலி அவர்கள் வீட்டில் விளக்கேற்றப்படவில்லை. இருளாக இருக்கிறதே, விளக்கு ஒன்றை ஏற்றி வைக்கலாமே என்று ஆயிஷா ரலி அவர்கள் சொல்லப்பட்டு ஆயிஷா ரலி அவர்கள் சொல்கிறார்கள், விளக்கை ஏற்றுவதற்கு ஜைத்தூன் எண்ணெய் எங்களிடம் இருந்தால் அதனை குடித்து எங்களுடைய பசியை போக்கிக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். ஈருலகத்தின் தலைவரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் ஜைத்தூன் எண்ணெய் கூட இல்லை. ஆயிஷா ரலி அவர்கள் சொல்கிறார்கள், 3 பிறைகளை பார்ப்போம், 2 பிறைகளை கடப்போம், எங்களுடைய வீட்டில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. பேரித்தம் பழங்களையும் தண்ணீரையும் குடித்துவிட்டுதான் எங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தோம். அகல் யுத்த நேரத்தில் அகல் தோண்டிய நேர சஹாபாக்கள் பசியின் காரணமாக உடுப்பை உடுத்துவதற்காக ஒரு கல்லை கட்டி கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காட்டுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் தமது சட்டையை உயர்த்தி காட்டுகிறார்கள். அங்கே 2 கற்கள் கட்டப்பட்டிருப்பதை அன்றைய நாட்களில் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எத்தனை நாட்கள் நாங்கள் ஈத்தம் பழங்களையும் தண்ணீரையும் மட்டுமே உணவாக உட்கொண்டு இருப்போம், எமது நாட்களை கழித்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் நாங்கள் ஈத்தம் கோலைகளையும் எமது தூக்கத்தை துறந்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் நாங்கள் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு
போர்க்களத்திலே நின்று கொண்டிருந்திருக்கிறோம். உலகம்தான் எல்லாம் என்று எம்மை போன்றோர் மறுமையை மறந்து அவர்களுக்காக இந்த வாழ்க்கையை துறந்திருந்தால் இந்த வரலாறுகளாக அவர்கள் பேசப்பட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த சம்பவத்தின் மூலம் கண்ணீரை உங்களுக்கு வரவழைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எத்தனையோ பேர் உணவை குறை கூறி செல்லும் ஒவ்வொருவருக்கும் இது சமர்ப்பணம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தியாகம், அவர்களின் பொறுமை, உண்மை, அவர்களின் சொந்த வாழ்க்கை அனைத்தும் தாம் இவ்வுலகிலும் சரி மறுமை உலகிலும் சரி வெற்றியை மட்டுமே கற்றுத்தரும் பாடம். நம் உயிருக்கு மேலான நபியை பின்பற்றி வாழ இன்ஷா அல்லாஹ் என்றும் நிலையான அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.